எங்கே போகணும்? வாட்? என்ன? எங்கே போகணும்? எங்க ஓகேங்க, சேஞ்ச் வரேன். இரு. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து டே 14 இன் ஆஸ்டின். இப்போ நாங்கள் தான் வாக்கிங் கூப்பிட்டு தான் வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்லான்னு இருந்தோம். பட் இப்போ வந்து எக் தோசை சாப்பிட போகிறோம். ஆஸ்டினுக்கு குளுதுன்னு சொன்னதுனால அவனுக்கு நான் பெட்ஷீட் பூத்தி வச்சுருக்கேன். இந்த ஃபுல்லாக பூத்திக்கோ. ஹாலோவீனுக்காக ஒரு பேய் ரெடி பண்ணியிருக்கோம் வீட்டுக்குள்ளே. இருறா. ஓகே. ஹாய் ஒரு பேய். இது இந்த சைடு நடந்து வா. வா. ஹாய் ஒரு பேய் வந்து. இதே மாதிரி வெளியே வாக்கிங் வா. ஓகே, ஹாலோவீனுக்காக. ஓகே, ஒரு ஒயிட் கலர் பெட்ஷீட் போட்டு விட்டுடலாம். போ எடுத்தேன். போ இறங்க, பெட்ஷீட்லேருந்து இறங்க. போ. லஞ்சுக்கு நாங்கள் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கோம். என்னென்ன தெரியுமா பண்ணியிருக்கோம்? எக் பிளான்ட் ஃப்ரை, அப்புறமா பீர்க்கங்காய் துவையல், பீர்க்கங்காய் கூட்டு அண்ட் ரைஸ். லெட்ஸ் ஈட் இட். இவ்வளோ நேரம் நாங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தோமா. சரி ஓகேன்னு இப்போ பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கப்புறம் காஸ்கோ போகலான்னு இருந்தோம். ஆனால் நாங்கள் இப்போ அது காஸ்கோவும் போகல. சாப்பிட்றதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலாம்னு நினச்சோம். இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறமா போகலான்னு நினச்சோம். அதுவும் இப்போ போகல. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேபி மேலே போயிட்டு ரூம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணோம். வேலை தான் பார்க்க போனோம். இன்றைக்கி அவ்வளோவா எதுவுமே பண்ணல. ஒன்லி குக்கிங், ஈட்டிங், எப்போவுமே போல். செம்மையாக காற்று அடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் அடிக்குது. ஓகே, போயிட்டு வந்து டயர்டில் தூங்கின்னு இருக்கியா நீ? ஆஸ்டி, வீட்டுக்குள்ளே ஒரு ஈ வந்துச்சு. அதை நீ பிடிக்கிறியா? பிடிச்சி தூக்கி போட்டுடலாம்ல. என்ன உனக்கு ஸ்மூத்திலாம் கொடுக்க மாட்டாங்க. டெய்லி அதான் வேணும்னு கேட்குற. இப்போ தானே உன் மம்மு சாப்பிட்டாங்க பார். வாய் கீழே பார், தயிர் ஒட்டி இருக்கு. அப்படியா? ஆமாம். தொடிக்காம நம்ம சாப்பிட்றோன்னு வந்துட்டோம். ஸ்மூத்தி டாடி பார்க்குறான் பாரு என்ன பட்டா. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுலேருந்து டே வந்து சுத்தமாக போவே இல்லை. கொஞ்சம் இன்றைக்கி போரிங்காக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டதுனால அப்படியே ஒருமா ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சு வயிறு. எதுவுமே பண்ணணும்னு தோணவே இல்லை. காஸ்கோவும் போவேணான்னு டிசைட் பண்ணோம். ஆக்சுவலி அது தப்புன்னு நினைக்கிறேன். நாங்கள் போயே இருந்திருக்கலாம். அப்படி போயிருந்தா வச்சு டைம் பாஸ் ஆகிருக்கோம். அது போகாமல் விட்டது தான் எங்களோட தப்பு. அதுக்கப்புறமா ஒரே தூக்கமாக இருந்துச்சு. அவள் தூங்கிட்டா. நான் வந்து கொஞ்சம் நேரம் ஃபோன் யூஸ் பண்ணேன். அப்படியே வந்து ஒரு 7 o'clock வரைக்கும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஸ்டியை வாக்கிங் கூப்பிட்டுட்டு போனோமேன்றதுக்காக வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 1/2 an hour to 45 minutes கிட்ட அவனை வாக் கூப்பிட்டுட்டு போனோம். இன்றைக்கி கொஞ்சம் லாங் வாக் தான் போனோம். வீட்டுக்கு வந்து சொல்கிறா, எனக்கு வாக் போயிட்டு வந்ததே ஞாபகம் இல்லை, ஒரே தூக்கத்தில் எழுந்துச்சு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. வந்ததுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே திருப்பி கேம் விளையாடிட்டு அப்புறமா ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ஃபோன் பேசிவிட்டு இப்படி டைம் போச்சு. அதுக்கப்புறம் 9 o'clock ஆனதுக்கப்புறம் இன்னும் 9 o'clock ஆகிடுச்சா. அப்புறமா டின்னருக்கு வந்து எதாவது பண்ணணுமே, சில்லுன்னு எதாவது குடிக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிடாமல் போயிட்டு படுத்தோன்னா அப்போ திருப்பி பசிக்கும். ஸோ எதாவது குடிக்கணுன்றதுக்காக இந்த சிம்பிள் ஸ்மூத்தி. ஒன்லி பனானா, பீனட் பட்டர், ஓட்ஸ், அப்புறம் டேட்ஸ் மட்டும் போட்டு குவிக்காக பட் வெரி டேஸ்டியாக இருக்குது. இது குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஆஸ்டியை திருப்பி குட்டி வாக் கூப்பிட்டு போயிட்டு வரணும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கலான்னு இருக்கோம். ஒரு 11 o'clock பார்க்கணும். பண்ணுவோமான்னு தெரியல. இப்படி சொல்லும்போது தான் அன்றைக்கின்னு பார்த்து லேட்டாக தூங்குவோம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோவா எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எதுவுமே பண்ணவே இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.